ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த்.
நாம் அனைவரும் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கு வருகை தந்து கொண்டிருக்கும் விழாவின் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் நீதிமன்றங்கள், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊழல் தடுப்பு சட்டம், கனிமங்கள் மற்றும் சிரமங்கள் துறை அமைச்சர் ஐயா அவர்களை சிறைத்துறை பயிற்சி நிறைவு விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். குடிபுற காத்தோண்டு குற்றம் கடிதல் எழுந்த வேண்டும் தொழில் நாட்டை காக்கும் அரசுக்கு துணையாக நிற்கும் அமைச்சர்களில் தனக்கென தனி இடம் பிடித்து மக்கள் நலன் காக்கும் நல் அமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமானார் ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நிகழ்ச்சியின் இனிய துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தே கெளியொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சினம் இயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தற்சமயம் அலங்கார அணிவகுப்பின் படைத்தலைவர் பயிற்சிக்காளர் 006 ஷ அக்சர் அலி சிங்கமடை போட்டு மாண்புமிகு அமைச்சர் பெருமானாரிடம் அறிக்கை செய்ய வந்து கொண்டிருக்கின்றார். படைப்பரிவாரங்களை ஆய்வு செய்ய படைத்தலைவரின் அழைப்பின் பேரில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நீதிமன்றங்கள், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊழல் தடுப்பு சட்டம், கனிமங்கள் மற்றும் சிரமத்துறை அமைச்சர் அவர்களும், பயிற்சி பள்ளி முதல்வர், மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவனர், சீகாவின் முதல் முதல்வர், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அணிவகுப்பின் படைத்தலைவரும் திறந்தவெளி வாகனத்தில் பவனி வரும் இனிய தருணம் இது. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 1991 ஆண்டு மாநில அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு 2004 ஆண்டு முதல் 2007 ஆண்டு வரை சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மத்திய இணை அமைச்சராக பணியாற்றி தங்கள் உழைப்பால் உயர்ந்து நிற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சேலம் மத்திய சிறை வளாகத்தில் சிறை அலுவலகம் குடியிருப்புகளை ஏற்படுத்தியும் கொரோனா காலகட்டங்களில் சிறைவாசிகளுக்கு கொரோனா தொற்று பரவாமலும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிறைவாசிகளுக்கென சிறப்பு பிரிவினை அமைத்துக் கொடுத்த அன்புள்ளம் கொண்ட ஐயா அவர்கள் 2023 ஆண்டு சிறைவாசிகளுக்கு புதிய உணவு திட்டம், சிறைவாசிகளை சீர்படுத்தும் சீர்மிகு பல திட்டங்கள், மனதை ஒருமுகப்படுத்தும் தியானம், யோகா, விளையாட்டு, நூலகம்,
போன்ற செயற்கரிய செயல் திட்டங்களை ஏற்படுத்தியும் மேலும் முலாக்கத் நேர்காணலை எளிமைப்படுத்தியும் வீடியோ அழைப்புகள் மூலம் பேசவும் விடுதலை ஆன சிறைவாசிகள் வாழ்க்கை மேம்பட ரூபாய் 50,000 உதவித்தொகை கொடுக்க விடுதலையானோர் நலச்சங்கம் மூலம் வழிவகுத்தும் சிறை தற்சார்பு ஆர்வதற்கான முயற்சிக்கான நடைமுறைகளை படுத்தியும் 1983 புதிய மேன்களை நடைமுறைப்படுத்தியும் எண்ணற்ற பல வழிகளில் நவீன மயமாக்கப்படும் வகையில் தங்களின் உழைப்பினை மக்களுக்கு வாரி வழங்கும் உழைப்பால் உயர்ந்த மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களின் வருகையால் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். காவலர்களா கற்சிலைகளா என தோன்றும் விதமாக காட்சியளிக்கின்றனர் எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள். 6 மாத பயிற்சி காலத்தில் சட்டம் மட்டுமல்லாது தண்டனையியல், குற்றவியல், மனவியல், சமூகவியல், வெடிப்பொருட்கள், நவீன கருவிகளின் செயல்பாடுகள், இத்துடன் கவாத்து, துப்பாக்கிச் சுடுதல் இவைகளையும் கற்றுத் தேர்ந்தவர்களாய் கம்பீர காட்சியளிக்கின்றனர் எம் பயிற்சி காவலர்கள். கவலையும் பயமும் எனக்கு பகைவர், நான் இப்பகைவரை வென்று தீர்த்தேன் என கர்வத்தோடு இரு, யாம் பாதையும் நேரானதாக இருக்கும் என்ற உணர்வினை பெற்றோர்களாய் வீர நடை போடுகின்றனர் எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள். துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு வெட்டும் வாளாகிவிடும் துணிச்சல் பெற்றோம் என வீரநடை போடும் என் சிறை பயிற்சி காவலர்கள். அணிவகுப்பினை தலைமையேற்று வருகின்றார் பயிற்சி காவலர் 006 ஷா அப்சர் அலி. உடன் உதவியாக 040 க மனோஜ்குமார். முனையிலே முகத்தில் நின்று 1ஆம் படைப்பிரிவினை வழிநடத்தி வருகின்றார் பயிற்சி காவலர் 079 சு ஜீவானந்தம். இரும்பின் வலிமையாய் பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் 2ஆம் படைப்பிரிவினை வழிநடத்தி வருகின்றார் 3 டி திருமதி. முனைப்போடு 3ஆம் படைப்பிரிவினை வழி நடத்தி வருகின்றார் பயிற்சி காவலர் 066 ஆ ஸ்ரீதரன். ஊருக்கு நல்லது செய்வோம், சிறைவாசிகளை மனித நேயத்துடன் கடமை தவறாது கம்பீர காவல் புரிவோம் என்ற மிடுக்கான நடைபோட பயிற்றுவித்த முதன்மை கவாத்து போதகர்கள் திரு குமார், கவாத்து போதகர்கள் எஸ்ஐ லியோ ஜெயன்சிராணி, எஸ்ஐ ராமமூர்த்தி, எஸ்ஐ மல்லிகா மற்றும் உதவி கவாத்து போதகர்கள் தலைமை காவலர் தேவி பிரபாகரன் நாயக், பிரபாகரன் சித்ரா, டேவிட், ராஜேஷ் ஆகிய போதகர்களின் பயிற்சியில் காண்போரை கவரும் ராஜபாதை அரங்கேற்றுக் கொண்டிருக்கும் வீரர்களின் ராஜ நடை இது. தண்ணி ஒரு பாட்டில் உடையோடு உடை உரசும் சரக் சரக் சத்தங்கள். 1000 வீரர்களின் சத்தத்திற்கு ஒப்பான மூடுதளங்களின் தடக் தடக் சத்தங்கள். ஐவிரல்களை மடக்கி ஆரவாரத்துடன் அற்புத நடை போடுகின்றனர் எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள். வெற்றி எட்டு திக்கும் எட்டையன வீர நடையாம் எம் மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவன வீரர்களின் வீர நடை இது.
பாரம்பரியமிக்க தேசிய கொடி மற்றும் சிறைத்துறை கொடியினை கையில் ஏந்தியபடி மனதில் உறுதிமொழியினை ஏற்று நடக்கவும் சிறைத்துறைக்கென உரிய மரியாதை செலுத்தி வருகின்ற கொடியுடன் கூடிய வீரநடையில் எம் சிறை பயிற்சி காவலர்கள். நாட்டுப்பண் இசைக்க இருப்பதால் அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்சமயம் எம் பயிற்சி காவலர்களின் பயிற்சி நிறைவு மற்றும் பணியேற்பு உறுதிமொழி. இந்திய குடிமகனும் சீருடை களப் பணியாளரும் ஆகிய நான் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகளின் பால் மாறா பற்றுடனும் நேர்மையுடனும் உண்மையுடனும் பாடுபடுவேன் என்றும் சிறை சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டும் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை நடைமுறைகளை மதித்தும் பணிபுரிவேன் என்றும் மனித நேயத்துடனும் ஜாதி மத பேதமின்றி சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை மேம்பட பாடுபடுவேன் என்றும் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை நடைமுறை விதிகளை எதற்காகவும் எப்பொழுதும் மீற மாட்டேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். உறுதிமொழியின் பால் அயராத உழைப்போம் என ஆனந்த நடை போடுகின்றனர் எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள். நடைமுறை விதி நூலினை கையில் ஏந்திய எம் பயிற்சி காவலர்கள் பயிற்சி இல்லாத எந்த முயற்சியும் வெற்றி பெறுவதில்லை. பயிற்சி என்னும் பந்தம் ஏந்தினால்தான் வெற்றி என்னும் வெளிச்சம் கிடைக்கும் என்பதனை உணர்ந்தவர்களால் பல சவால்களை திறம்பட கையாண்டு செய்வன திரும்ப செய்வோம் என்ற உணர்வுடன் மனம் நெகிழ
மரியாதையின் புகலிடம் போற்றும் வண்ணமாய் வெற்றி நடை போடுகின்றனர் எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள் இம்மண்ணில். பரிசீலிப்பதற்கான நேரம் கலந்து கொண்டிருக்கின்றது. சட்டப்பாடத்தில் வெள்ளி பதக்கத்தினை பெற வருகின்றார் பயிற்சி காவலர் 14 பகவத் சிங். சட்டப்பாடத்தில் வெண்கல பதக்கத்தினை பெற வருகின்றார் பயிற்சி காவலர் 68 சுரேஷ். கவாத்து போட்டியில் தங்க பதக்கத்தினை பெற வருகின்றார் பயிற்சி காவலர் 6 அப்சர் அலி. கவாத்து போட்டியில் வெள்ளி பதக்கத்தினை பெற வருகின்றார் பயிற்சி காவலர் 14 பகவத் சிங். கவாத்து போட்டியில் வெண்கல பதக்கத்தினை பெற வருகின்றார் பயிற்சி காவலர் 3 திருமதி. துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் முதலிடத்தினை இருவர் பெறுகின்றனர். பயிற்சி காவலர் 49 பிரபீன் தங்கப் பதக்கத்தினை பெறுகின்றார். பயிற்சி காவலர் 60 சக்திவேல் தங்கப் பதக்கத்தினை பெறுகின்றார். துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வெள்ளி பதக்கத்தினை பெற வருகின்றார் பயிற்சி காவலர் 63 சர்குண பாண்டியன். துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வெண்கல பதக்கத்தினை பெற வருகின்றார் பயிற்சி காவலர் 28 கார்த்திக் யோகி. பன்முக திறமை எனப்படும் ஆல்ரவுண்டருக்கான பதக்கத்தினை பெற வருகின்றார் பயிற்சி காவலர் 3 திருமதி. பதக்கங்களை தங்களின் பொற்கரங்களினால் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் அமைச்சர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். Honorable Minister for Courts, Prison, Prevention of Corruption, Minerals, Mines and respected dignitaries, Principal of the State Institute of Correctional Administration, the other officers of Prison Department, dear trainees, parents, media, friends and all present. A very good evening and greetings to you. It gives me immense pleasure and pride to extend a warm and heartfelt welcome to each one of you to this special occasion, the passing out parade of 74th batch of Grade 2 Warders Basic Induction Training here at the newly constituted State Institute of Correctional Administration, SICA, Tiruchirappalli. At the outset, I express my sincere gratitude to our Honorable Minister for graciously consenting to preside over today's ceremony as the chief guest. Sir, your presence here is a great source of inspiration and encouragement to all of us, especially to the newly trained warders who are stepping into a new life of service and discipline. Today, we witness a significant milestone in the lives of 82 newly recruited Grade 2 warders who have successfully completed their 6-month basic induction training. This comprehensive training program
has equipped them not only with the essential professional skills, but also instilled in them a value of discipline, integrity, compassion and commitment, values that are fundamental to the noble responsibility of prison service. I commend the efforts of Mr. D. Palani, Principal Sika and DIG of Prisons Tiruchirappalli Range, Rukmini, Vice Principal of Sika, and their dedicated team of trainers, instructors and staff who have ensured that the training was conducted with utmost rigor, care and effectiveness. Sika has become a beacon of correctional training in our state, and the high standards maintained here are clearly visible in the smart turnout and confident bearing of the parade on display today. To the passing out warders, you now enter a challenging yet honorable field of public service. As members of the Department of Prison and Correctional Services, you are entrusted with the crucial responsibility of ensuring not only custody and security, but also the reformation and rehabilitation of inmates. Carry out your duties with empathy, vigilance, and a deep sense of justice. Let your conduct reflect the training you have received and the trust the department has placed on you. In closing, I once again thank our Honorable Minister for taking time out of his busy schedule to be with us today. I also thank all the officers, family members, and guests who have gathered here to celebrate this proud moment. Let this day mark the beginning of a meaningful and dedicated career in correctional service for our young warders. I welcome you all once again to this proud and momentous occasion. Thank you. Jai Hind. Heartfelt thanks for our valuable welcomers for effective serve. சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு அமைச்சர் நீதிமன்றங்கள், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊழல் தடுப்புச் சட்டம், கனிமங்கள் மற்றும் சிரமங்கள் துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு உயர்திரு தலைமை இயக்குநர் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பித்துள்ளார்கள். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கியும் சிறப்பிக்கின்றார்கள். மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவனர், முதல்வர் மற்றும் துணை முதல்வர் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அவர்கள் மதிப்பிற்குரிய தலைமை இயக்குநர் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசினை வழங்கியும் சிறப்பிக்கின்றார்கள். மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவன முதல்வர் ஐயா அவர்கள் சிறைத்துறை துணைத் தலைவர் மதுரை சரகம் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கியும் சிறப்பிக்கின்றார்கள். மதுரை சரகம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கியும் சிறப்பிக்கின்றார்கள். மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவன முதல்வர் மற்றும் துணை தலைவர் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அவர்கள் சிறை துணைத் தலைவர் வேலூர் சரகம் கூடுதல் பொறுப்பு சென்னை சரகம் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். பயிற்சி பள்ளி முதல்வர் அவர்கள் சிறைத்துறை துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய கோவை சரகம் அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கியும் சிறப்பிக்கின்றார்கள். பயிற்சி முதல்வர் அவர்கள் மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவனம் மற்றும் கண்காணிப்பாளர் பெண்கள் தனிச்சிறை சீகாவின் முதல் துணைத் தலைவர் அவர்களுக்கு சீகாவின் முதல் முதல்வர் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். வாழ்த்துறை வழங்க சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு அமைச்சர் திரு மகனாரை மெத்த பணியுடன் அழைக்கின்றோம். தமிழ்நாடு அரசினுடைய சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையினுடைய 74வது அணி சிறை காவலர்கள் பயிற்சி நிறைவு விழாவிலே வாழ்த்துறை வழங்கி இங்கே நம்ம எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையினுடைய தலைமை இயக்குனர் மரியாதைக்குரிய முனைவர் முகேஸ்வர் தயாள் அவர்களே, திருச்சி மத்திய சிறைச்சாலையினுடைய தலைவர் டிஐஜி பழனி அவர்களே,
மதுரை டிஐஜி திரு முருகேசன் அவர்களே, வேலூர் டிஐஜி திரு சண்முக சுந்தரம் அவர்களே, கோவை டிஐஜி திருமதி ஜெயபாரதி அவர்களே, திருச்சி கண்காணிப்பாளர் ருக்மணி அவர்களே, பயிற்சி கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையிலே சிறை காவலர்களாக பயிற்சி பெற்று நிறைவு பெற இருக்கின்ற இன்று முதல் சிறையினுடைய பணியாளர்களாக பொறுப்பேற்க இருக்கின்ற நண்பர்களுடைய உறவினர்களே, வருகை இருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும், குறிப்பாக நம்முடைய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையை சிறப்போடு நடத்திட கடந்த 4 காலங்களிலே பல்வேறு அறிவுரைகளை தந்ததனுடைய விளைவாக இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறைத்துறையில் நிர்வாகத்தை மிகச் சிறப்பாக கொண்டு செல்லுகிற ஒரு மாநிலமாக, முதலிடத்தை பெற்றிருக்கிற மாநிலமாக சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையிலே நம்முடைய தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வகித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு சிறைத்துறை தலைவரிலிருந்து நம்முடைய துணைத் தலைவர்கள், அதை போல இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அலுவலர்கள், அதை போல காவலர்கள், உங்கள் அத்தனை பேருடைய உழைப்பால் தான் இந்த சாதனையை தமிழ்நாடு அரசு அடைய முடிந்திருக்கிறது. அதற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்பொழுது இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநிலங்களிலே எந்த கோரிக்கை சிறைத்துறையிலே இருந்து வந்தாலும் அதை புதுமையான முறையிலே அணுகி சிறையிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு அவர்களுக்கான கவலையை இல்லாமல், அவர்கள் எந்த விதமான மன அழுத்தத்துக்கும் ஆளாகாமல் அந்த சிறையிலே அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கின்ற லட்சிய நோக்கத்தோடு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சிறைத்துறையை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஒரு காலத்திலே சிறையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறைவாசியை சந்திக்க வேண்டும் என்றால் காலையிலே மனு போட்டு விட்டு காத்திருக்க வேண்டும், எப்பொழுது அழைப்பார்கள் என்று. மாலையில் வருமா, இல்லை அன்றைக்கு நேரம் இல்லை, இன்னொரு நாள் வாருங்கள் என்று சொல்வார்களா என்றெல்லாம் இருந்த நிலை போய், நீங்கள் இத்தனை மணிக்கு வாருங்கள் என்று உங்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசத்தை தந்து நீங்கள் காத்திருக்க தேவையில்லை, குறிப்பிட்ட நேரத்திலே உங்களுடைய உறவினரை சிறையில் இருக்கக்கூடிய அந்த சிறைவாசியை சந்திக்கலாம் என்கின்ற வசதியை உருவாக்கி தந்திருக்கிற துறைதான் இன்றைக்கு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை. அதே போல ஒவ்வொரு குடும்பத்தாரோடும் சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசி தன்னுடைய மனைவி, மகன்கள், மகள்கள் அல்லது தாய், தந்தை, உறவினர்கள் இவர்களோடு பேச வேண்டும் என்று விரும்பினால் அவர்களை அலைபேசி மூலமாகவும் பேச முடியும், வீடியோ மூலமாகவும் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களை நேரடியாக சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பையும் இன்றைக்கு உருவாக்கி தந்து, சிலையிலே இருக்கின்ற காலத்திலே அவர்கள் எந்த விதமான குடும்பத்தினுடைய நினைவுகளுக்காக மன அழுத்தத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது என்கின்ற உன்னத லட்சியத்தோடு இன்றைக்கு இந்த சிறைத்துறையை தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனமையானால் பல்லாண்டு காலமாக இருந்த அந்த சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையிலே இருந்த உணவு பழக்கத்தை எல்லாம் மாற்றி இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல அவர்கள் விரும்புகிற உணவை அவர்களுக்கு தருகின்ற வகையிலே மனுக்களை தந்து, பட்டியலை தந்து, அதன் மூலமாக கூடுதல் செலவானாலும் பரவாயில்லை, சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிக்கு சரியான நல்ல உணவு கிடைத்தாக வேண்டும் என்கின்ற உத்தரவையும் தந்திருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்னும் சொல்ல போனோமேயானால் சிறையிலே ஒரு சிறைவாசி இருக்கின்ற காலத்திலே அவனாலும் பொருள் ஈட்ட முடியும், தன்னுடைய குடும்பத்துக்கான வருவாயை சிறையிலே இருந்து அவன் சம்பாதித்து தர முடியும் என்கின்ற நிலைமையை இந்த காலகட்டத்திலே உருவாக்கி தந்திருப்பதும் நம்முடைய சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை. இன்னும் சொல்ல போனோமையால் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை படிக்க வைக்கின்ற துறையாக இன்றைக்கு +2விலே ஒரு 95% மேலே இன்றைக்கு மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகள் இன்றைக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிற இடமாக, அவர்களை நல்வழிப்படுத்துகிற இடமாக இந்த சிறைத்துறை இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அதே போல உயர் படிப்பு படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களுக்கு
அவர்களுக்கு தகுந்த படிப்பை இன்றைக்கு தேடி கண்டுபிடித்து தருகிறது. அதே போல் ஐடிஐ போன்ற தொழில்பிரிவு பாடங்களுக்கு வேண்டிய இங்கேயே திருச்சியிலேயே படிக்கக்கூடிய வசதியை நாம் உருவாக்கி தந்திருக்கின்றோம். இப்படி சிறையிலே இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு மனிதன் திருந்தி வாழுவதற்கான அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்காக சிறைகள் தோறும் இன்றைக்கு நூலகங்களை உருவாக்கி அங்கே போய் படியுங்கள், அந்த நூலகங்கள் உங்களை எல்லாம் திருந்தி வாழச் செய்யும், உங்கள் குடும்ப சூழ்நிலையை உணரச் செய்யும். அதன் மூலமாக எதிர்காலத்தில் நீங்கள் இங்கிருந்து வெளியே செல்லுகிற பொழுது அந்த உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த குடும்ப தலைவனாக உங்களை வெளியே அனுப்புகிற இடமாகவும் இன்றைக்கு தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனோமேயானால் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு சிறை மீண்டோருக்கான ஒரு சங்கத்தையும் வைத்துக்கொண்டு அவர்களுக்கும் தேவையான பொருளாதார உதவியை சிறையிலே இருந்து வெளியேறிவிட்டார்கள் என்று சொன்னாலும் கூட அவர்களையும் நம்முடைய சகோதரர்களாக சொந்தங்களாக எண்ணி அவர்களுக்கும் உதவுகின்ற அந்த செயலை செய்கிற துறையாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை இருக்கிறதே தவிர வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. எனவே இத்தனையும் இருக்கின்ற காரணத்தாலே தான் இன்றைக்கு பல்வேறு சிறைவாசிகள் இன்றைக்கு சிறையில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது அவர்கள் திருந்தி வாழுவதற்கான சந்தர்ப்பத்தை சிறப்பான முறையிலே உருவாக்கி அதன் மூலமாக ஒரு சுதந்திரமுள்ள நல்ல மனிதனாக அவனை வெளியே அனுப்புகின்ற இடமாக இந்த இடம் இருக்கிறதே தவிர தண்டனை தருகின்ற இடமாக இந்த இடம் இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி இங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு அவர்களை திருத்தி வாழச் செய்கிற பொறுப்பிலே நம்முடைய சிறைத்துறையினுடைய அலுவலர்களுடைய பங்கு என்பது பாராட்ட தகுந்த ஒன்று. அதற்காக மீண்டும் அவர்களுக்கு நன்றியினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அமைச்சர் பெருமகனாருக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா.
6 மாத கால நல் அடிப்படை பயிற்சி முடித்தோம் என ஆனந்த நடைபோடுகின்றனர் எம் பயிற்சி காவலர்கள். வெவ்வேறு திசைகளிலிருந்து வந்த வேடம் தாங்கள் பறவைகள் போன்று இங்கு வந்து ஒன்றாக சங்கமித்து சீருடை அணிந்த சிறைக்காவல் பறவைகளாக வலம் வருகின்றனர் எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள். சிகரம் நோக்கி புறப்படு, அதற்கு முன் கற்றுக்கொள், காற்றில்லாமல் சுவாசிக்க, உணவின்றி உயிர் வாழ, தன்னம்பிக்கையுடன் நடைபோட, தடைகளை தகர்த்தெறிய என்ற எண்ணங்களை மனதில் கொண்டவர்களாய் புறப்பட்டு விட்டார்கள் எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள். புதிய பாதையினை நீயாக உருவாக்கு, பொறுத்துக்கொண்டு முன்னேறுவது இவ்வுலகம் எப்போதும் பாதையை பின்பற்றுபவரை விட உருவாக்குவனையே நினைவில் கொள்ளும். அப்படி உருவாக்கும் உந்து சக்திகளாக புறப்பட்டு விட்டார்கள் எம் பயிற்சி காவலர்கள். பெற்றோர்களே, யார் இவர்கள்? உங்கள் செல்ல குழந்தைகள்தான். தற்போது சிறைத்துறையின் வீர மைந்தர்களாய் களம் காண புறப்பட்டு விட்டார்கள். இதுவரை வீட்டின் செல்ல பிள்ளைகளாக இருந்த நாங்கள் இனி சிறைத்துறையின் இரும்பு தூண்களாக செயல்படுவோம் என பணி செய்ய புறப்பட்டு விட்டார்கள். படைப்பிரிவின் தலைவர்கள், நமது சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு அமைச்சர் நீதிமன்ற வாழ்த்துக்களை பெற வருகின்றார்கள். முதலாவதாக இவ்வணிவகுப்பினை சிறப்பாக தலைமையேற்று தாங்கி நடத்திய அணிவகுப்பு தலைவர் பயிற்சி காவலர் ஆறு ஷா அப்சர் அலி வாழ்த்துக்களை பெற்றுச் செல்கின்றார். இரண்டாவதாக வாழ்த்துக்களை பெற வருகின்றார் அணிவகுப்பு துணைத் தலைவர் 040 ப மனோஜ்குமார். சிறப்பு விருந்தினர் அவர்களிடம் வாழ்த்துக்களை பெற்றுச் செல்கின்றார் முதல் படைப்பிரிவின் தலைவர் பயிற்சி காவலர் 079 சு ஜீவானந்தம். அமைச்சர் ஐயா அவர்களிடம் வாழ்த்துக்களை பெறுகின்றார். இரண்டாம் படைப்பிரிவின் தலைவர் 003 டி திருமதி ஐயா அவர்களிடம் வாழ்த்துக்களை பெறுகின்றார். மூன்றாம் படைப்பிரிவின் தலைவர் பயிற்சி காவலர் 066 ஆர் ஸ்ரீதரன். மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களிடம் வாழ்த்துக்களை பெறுகின்றார். மகிழ்வுடன் வாழ்த்துக்களை தெரிவித்த சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பயிற்றுனர்களுக்கான பயிற்சி நிறுவனம் திருச்சிராப்பள்ளி மற்றும் துணைத் தலைவர் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் திருச்சி சரகம் ஐயா அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களை பொற்களங்களினால் நினைவு பரிசை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வருங்கால சந்ததிகள் பேசட்டும் சீகாவின் முதல்வரை. நன்றி ஐயா. சீகாவின் சிறை அலுவலர் திரு விக்னேஷ் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். முதன்மை கவாத்து போதகர் திரு குமார் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். உதவி சிறை அலுவலர் திரு பரணிதரன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். உதவி சிறை அலுவலர் திரு கீர்த்திவாசகன் அவர்களுக்கு அமைச்சர் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள்.
உதவி சிறை அலுவலர் திரு சிவராஜா அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். ஜெயலகுமார் சட்ட போதகர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். சட்ட போதகர் அடுத்ததாக நினைவு பரிசினை பெற வருகின்றார் சட்ட போதகர் வெங்கடேசன் அவர்கள். சட்ட போதகர் திரு வெங்கடேசன் அவர்கள் நினைவு பரிசினை பெற வருகின்றார்கள். அடுத்ததாக நினைவு பரிசினை பெற வருகின்றார் திருமதி அண்ணாமல் ரேணி சட்ட போதகர் அவர்கள். கவாத்து போதகர் திரு ராமமூர்த்தி அவர்கள் நினைவு பரிசினை பெற வருகின்றார். சார்பு ஆய்வாளர் திருமதி மல்லிகா கவாத்து போதகர் அவர்கள் நினைவு பரிசினை பெற வருகின்றார். திருமதி லியோ ஜான்சி ராணி கவாத்து போதகர் அவர்கள் நினைவு பரிசினை பெற வருகின்றார். சட்ட போதகர் லியோ ஜான்சி அவர்கள் நினைவு பரிசினை பெறுகின்றார். வர்ணனையாளர் அபில்தார் ஜாஸ்மின் ஏஞ்சல் அவர்கள் நினைவு பரிசினை பெறுகின்றார். நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் தலைமை காவலர் திரு ஜெரால்ட் அலோசியரின் பயிற்சியில் இசையால் நம் மனதை வருட வருகின்றனர் எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள்.
இசையால் நம் மனதை வருடிய எம் பயிற்சி காவலர்கள், சிறைத்துறை பயிற்சி காவலர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சைலண்ட் பரேட் என்று சொல்லக்கூடிய கட்டளை சொல் ஏதுமில்லா கவாத்து. சைலண்ட் பரேட் என்றழைக்கப்படும் அமைதி கவாத்து தலைமை காவலர் பிரபாகரன் தேவி அவர்களின் சீரிய பயிற்சியில் எந்த ஒரு கட்டளை சொற்களும் இன்றி கட்டளையில்லா கவாத்தினை அமைதியான முறையில் செய்து காட்ட வருகின்றனர் எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள்.
பலத்த கர ஒலிகளோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அமைதி கவாத்தினை அழகான முறையில் அரங்கேற்றிய எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாரியர் பரேடு போர் வீரர் அணிவகுப்பு கவாத்தினை நம் கண்களுக்கு விருந்து படைக்க வருகின்றனர் எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள். சார்பு ஆய்வாளர் லியோ ஜான்சிராணி நாயக் பிரபா ராஜேஷ் அவர்களின் கூட்டு பயிற்சியில் வாரியர் பரேடு என்று சொல்லக்கூடிய போர் வீரர் அணிவகுப்பினை திறம்பட செய்து காட்ட வருகின்றனர் எம் பயிற்சி காவலர்கள்.
வலிமையின் வசீகரர்களாக, கம்பீரத்தின் முகவரிகளாக போர்ப்படை அணிவகுப்பினை நம் கண்களுக்கு விருந்தளித்த சிறைப்பயிற்சி காவலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்காப்பிற்காக ஒருவர் தன்னை தான் பாதுகாத்துக் கொள்ள பிரயோகிக்கும் முறைகளை சிறைத்துறை முதல்நிலை காவலர் திரு ராஜரத்தினம் 6வது கருப்பு பட்டை சிறைத்துறைகளுக்கிடையேயான தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் 2 தங்கம் 2 வெள்ளி 3 வெண்கல பதக்கம் பெற்று அவர்களின் சீரிய பயிற்சியில் தற்காப்பு கலையினை அரங்கேற்ற உள்ளனர் நம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள். கராத்தவின் கட்டாசை செய்து காட்டுகின்றனர் எம் பயிற்சி காவலர்கள். கண்களை கட்டிக்கொண்டு கற்பனை சண்டையிடும் எம் சிறை பயிற்சி காவலர்கள். சவால்கள் இல்லாத வாழ்க்கையில் சாரமில்லை. நேர்கோடுகள் ஓவியமாவதில்லை. வளைந்தும் நெளிந்தும் உள்ள கோடுகளே ஓவியங்களை உருவாக்குகின்றன. வாழ்க்கையும் அப்படிதான் என பல இன்னல்களை எதிர்கொள்வோம் என எம் பயிற்சி காவலர்கள். வெவ்வேறு திசைகளில் நின்றும் கண்களை கட்டிக்கொண்டும் தடமாறாமல் நாங்கள் சிறப்பாக பணிபுரிவோம் என்பதற்கு அடையாளமாக செயல்படும் எம் பயிற்சி காவலர்கள். பலத்த கரவொலிகளை உரித்தாக்குகின்றோம். அடுப்படியில் அடங்கிவிட அடிமைகள் உள்ள நாங்கள் பாரதி கண்ட புதுமை பெண்கள் என என்பதை நிரூபிக்கும் விதமாக இதோ ஓடு உடைக்கும் காட்சியினை அரங்கேற்ற உள்ளனர் எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள். கால்களின் வலிவினை உரமாக்கும் விதமாக இதோ ஓடு உடைக்கும் காட்சியினை அரங்கேற்றியுள்ளனர். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம் என
தற்காப்பு நிகழ்வினை அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றனர் எம் சிறைப்பயிற்சி காவலர்கள். Stance! Listen, legs! Go! Up! Ready, push it, up! தற்காப்பு கலையினை அற்புதமாக அரங்கேற்றிய எம் பயிற்சி காவலர்களுக்கு பலத்த கரவொலியோடு வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிலம்பம் சிலம்ப ஆசான் திரு சந்தோஷ்குமார், தலைமை காவலர் சித்ரா டேவிட் அவர்களின் பயிற்சியில் தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்ப கலையினை செய்து காட்ட வருகின்றனர் எம் சிறைத்துறை பயிற்சி காவலர்கள். Your previous heading. சூழ்நிலை தாக்கினாலும் வெட்டாந்து விரட்டி வந்து தாக்கினாலும் உற்றுபோர் உண்மையாக உடம்பு காக்க வேண்டும். சிலம்ப கலையே துணை, குருவே துணை, வாழ்வு சிலம்பம், வளர்வு சிலம்பொழி. In future, window photos. The move back to activate. Music available. Use back to
நாடு வாழ நலன் வாழ குரு வாழ சிலம்ப கலையை துணை குருவே துணை வாழ்க சிலம்பம் வளர்ந்த சிலம்பொழி வெற்றிகள் வெற்றிகள் Unable. வெற்றிகள் Double tap to activate. Legal set. Unable. தலை தலை சிலம்பம் என்பது ஒரு கலை மட்டுமல்ல, சிலம்ப விளையாட்டு பல மருத்துவங்களோடு அடங்கியிருக்கிறது. ஆனால் நாம் அதை விட்டுவிட்டு கட்டணம் கட்டி உடற்பயிற்சி மையத்திற்கு செல்கிறோம். அதனை சுற்றி வரும் ஆயுதங்களை எடுக்கும் சக்தி சிலம்பத்திற்கே உள்ளது. ஆனால் அதை சுற்றி உடலையும் கலையையும் காக்கும் சக்தி என் உயிர் மற்றும் உள்ளமையும் சிலம்பை சுற்றி வரும் காற்று என் மண்ணில் வீசி தமிழர்களின் பாரம்பரிய சிலம்பட்ட ஆட்டத்தினை சிறப்பாக செய்து காமித்த எம் பயிற்சி காவலர்களுக்கு பலத்த கரவொலியுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கராத்தே சாகசங்களை அரங்கேற்ற வந்துள்ளனர் எம் சிறை பயிற்சி காவலர்கள். கையை மட்டும் ஊற்றி வச்சுக்க விளங்காதே. சாகச நிகழ்ச்சிகளில் இருந்து அழைத்து வரப்பட்டவரோ என ஆச்சரியப்பட வரும் வகையில் தீப்பந்தத்தில் இதோ வட்டமிடுகின்றனர் எம் பயிற்சி காவலர்கள்.
தங்களின் சாகச நிகழ்ச்சிக்கு பலத்த கரவொலிகளை உரித்தாக்குகின்றோம். சீக்காவில் பயிற்சி பெற்ற நாங்கள் நெருப்பு போல் பணியாற்றுவோம் என்பதற்கு இலக்கணமாய் இதோ சீக்கா நெருப்பின் மேல் தாவும் எம் பயிற்சி காவலர்கள். நம் கண்களுக்கு விருந்து படைக்கும் விதமாக சாகச நிகழ்ச்சிகளை செய்து காமித்த பயிற்சி காவலர்களுக்கு பலத்த கலையொலியோடு வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களை மெத்த பணியோடு அழைக்கின்றோம். சீக்காவின் முதல் துணை முதல்வர் அம்மா அவர்களுக்கு அமைச்சர் ஐயா அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் ஐயா, சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். இப்பயிற்சி நிறுவனத்திற்காக தங்களது உழைப்பினை வழங்கிய சட்ட போதகர் திரு செல்வராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். இப்பயிற்சி நிறுவனத்திற்காக தங்கள் உழைப்பினை வழங்கிய சீக்காவின் முதல் தலைமை காவலர்கள் மற்றும் பயிற்சி காவலர்களுக்கான விடுதி காப்பாளர் முதல் தலைமை காவலர் திரு முத்துக்குமரன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். முதல் தலைமை காவலர் திரு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். முதல் தலைமை காவலர் திரு காட்வின் துரை அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். காட்சன் துரை அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். முதல் தலைமை காவலர் சிவன் பாண்டி அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். மேலும் பயிற்சி காவலர்கள் தங்கள் பயிற்சி திருச்சி மத்திய சிறையின் உதவி சிறை அலுவலர் திரு ஜவஹர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். மத்திய சிறை முதல் தலைமை காவலர் முரளிதரன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். முதல் தலைமை காவலர் திரு அந்தோணி அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். முதல் தலைமை காவலர் திரு சுரேந்திர கோபால் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். இசைக்குழுவினரை சிறப்பாக வழிநடத்திய முதல் தலைமை காவலர் திரு ஜெரால்ட் அலோசியர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். தங்களின் பொற்கரங்களினால் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி உரையாற்ற முதல்வர் மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவனம் திருச்சிராப்பள்ளி மற்றும் துணைத் தலைவர் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை திருச்சி சரகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் விழா மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர்களுக்கும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முதற்கண் என் மாலை வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பல்வேறு துறைகள், பல்வேறு பணிகள், ஓய்வு அற்ற நாட்கள் என பல பணி சூழல்களுக்கு இடையிலும்
இந்நாளை எங்களுக்காக ஒதுக்கி வருகை புரிந்து காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி வாழ்த்துரை வழங்கிய செயலானது இங்கு கூடியுள்ள சிறை காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அனைவருக்கும் மற்றும் சிறை பணியாளர்களுக்கும் மிகுந்த மன மகிழ்ச்சியையும் ஊக்கத்தையும் அளிக்கும் வகையில் உள்ளது. இவ்விழாவில் கலந்து கொண்டு எங்களுக்கு பெருமை சேர்த்த மாண்புமிகு நீதிமன்றங்கள், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊழல் தடுப்பு சட்டம், கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கு இத்துறை சார்பாகவும் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை தலைமை இயக்குனர் அவர்களின் சார்பாகவும் மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவனம் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பயிற்சி நிறுவனத்தின் தரம், பயிற்சி காவலர்களின் நலன் இவற்றில் சில தனி கவனம் செலுத்தி தொடர்ந்து பல அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியது மட்டுமல்லாமல் இத்துறையை சீரிய முறையில் சிறப்பான திட்டங்களோடும் நேர்மையுடனும் கடமை உணர்வுடனும் பணியாற்றும் வகையில் எங்களை எல்லாம் வழிநடத்தினும் வல்லமை பெற்ற எங்கள் தலைமை இயக்குனர் அவர்கள் பயிற்சி காவலர்களின் பயிற்சி நிறைவு விழாவிற்கு வருகை புரிந்து வரவேற்பு வழங்கி சிறப்பித்தமைக்கு இப்பயிற்சி நிறுவனம் சார்பாக எங்களது உளமார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மேலும் இப்பயிற்சி நிறுவனத்திற்கு தேவையான பயிற்றுனர்களையும் இசைக்குழுவினரையும் மற்றும் இசை காவலர்களின் பயிற்சி சிறப்புடன் நடைபெற கேட்ட அனைத்து உதவிகளையும் உடனுக்குடன் செய்து எங்களுக்கு உதவிய திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களுக்கும், மத்திய மண்டல காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து காவல்துறை அலுவலர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பயிற்சி காவலர்களின் பயிற்சி நிறைவு விழாவிற்கு வருகை தந்து இவ்விழாவினை பெருமைப்படுத்தியதோடு அல்லாமல் சிறை காவலர்களின் 6 மாத கால பயிற்சி சிறப்புடன் நடைபெற அனைத்து விதத்திலும் ஊக்கமளித்த சிறைத்துறை தலைவர் தலைமையிடம் சிறைத்துறை துணைத் தலைவர்கள், மதுரை சரகம், கோவை சரகம், வேலூர் சரகம் ஆகியோருக்கும் இத்தருணத்தில் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு அனைத்து உதவிகளும் செய்து பயிற்சி காவலர்களின் பெற்றோர் பெருமக்களும் பார்வையாளர்களும் மற்றும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவின் செய்திகளை வெளி உலகிற்கு கொண்டு செல்லும் பணியினை செவ்வனே செய்து கொண்டிருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு சிறப்பான அலங்கார ஏற்பாடுகளை செய்து தந்து விழாவினை சிறப்பித்தமைக்கும் ஒளி அமைப்பினை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அலங்கார குழுவினர்களுக்கும் எங்களது சிறைத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு புகைப்படம் மற்றும் வீடியோ ஏற்பாடுகளை செவ்வனே செய்து தந்த புகைப்பட கலைஞர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா சிறப்பாக நடைபெற பாடுபட்ட இப்பயிற்சி நிறுவன துணை முதல்வர் மற்றும் திருச்சி மகளிர் தனிச்சிறை சிறை கண்காணிப்பாளருக்கும் அனைத்து சிறைத்துறை மற்றும் காவல்துறை பயிற்றுனர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மேலும் சிறப்பாக இத்திடலை உருவாக்கி கொடுத்த அனைத்து பணியாளர்களுக்கும் சிறை பணியாளர்களுக்கும் இவ்விழாவில் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்த பொதுமக்கள் மற்றும் அனைத்து தரப்பினர்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரையாற்றிய முதல்வர் மாநில சீர்திருத்த நிர்வாக பயிற்சி நிறுவனம் திருச்சிராப்பள்ளி மற்றும் துணைத் தலைவர் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे दब सुबासिस मागे गागे दब जय गादा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे.
பல வேலைகளின் மத்தியிலும் தங்களின் பொன்னான நேரம் ஒதுக்கி பயிற்சி நிறைவு விழாவிற்கு சிறப்பினை சேர்த்த சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு அமைச்சர் நீதிமன்றங்கள் ராஜரத்தினம் கராத்தே பயிற்றுனர் ராஜரத்தினம் திருக்குமார் பிரபாகரன் குமார் வாங்கப்பா இன்னொரு மைக் என்கிட்ட கொடுப்பா குமார் வேற குமார் இன்னொரு மைக் இருக்கா இந்த சார் சொந்தம் உதவி கவாத்து போதகர் பிரபாகரன் வாங்க மேல குயிக் நெக்ஸ்ட் பிரபாகரன் பிரபாகரன் உதவி கவாத்து பயிற்றுனர் இன்னொரு பிரபாகரன் பிரபாகரன் சாரி நெக்ஸ்ட் சித்ரா குயிக்காகும் சித்ரா நெக்ஸ்ட் திருமதி தேவி நெக்ஸ்ட் திருமதி சரவணாதேவி வாங்கம்மா இதெல்லாம் செல்வி லாவண்யா இதெல்லாம் எப்பமா சேர்த்தீங்க மனோகர் சுட்டு எனக்கு சுதாகர் திரு சுதாகர் வரல சார் திரு டேவிட் உதவி சட்ட பயிற்றுனர் சந்தோஷ்குமார் சிலம்ப பயிற்றுனர் தினேஷ் குமார் சிலம்பம் பயிற்றுனர் பேர் என்ன மாற்றுது ராமமூர்த்தி அது டீமா ரைட் ஆமாம் சார் பார்த்தோம் ராமமூர்த்தி கலைவாணன் நெக்ஸ்ட் ராஜீவ் காந்தி தட்டச்சர் கலைவாணன் ராஜீவ் காந்தி கொடுமா நெக்ஸ்ட் ரியாஸ் இரண்டாம் நிலை காவலர் ரியாஸ் கான் திருமதி வள்ளி டெல்லி கணேஷ் ரவிசங்கர் சின்னசாமி பிளம்பர் பிரகாஷ் இளங்கோ இரண்டாம் நிலை காவலர் சாரி இளங்கோ இரண்டாம் நிலை காவலர் அது காமிமாங்க முன்னாடி வலி பெரியசாமி நாவிதர் பிரசாத் குமார் இரண்டாம் நிலை காவலர் இளங்கோ பெரியசாமி குயிக் பிரசாத் குமார் இரண்டாம் நிலை காவலர் குயிக் வெங்கடேஷ் முதல்நிலை காவலர் வெங்கடேஷ் ராம்குமார் இரண்டாம் நிலை காவலர் அது முடியுமா கொஞ்சம் சொல்லுங்க பாலமுருகன் பாலமுருகன் யூனிகா பாலமுருகனா பாலமுருகன் நெக்ஸ்ட் கொஞ்சம் சாந்தமூர்த்தி சைலன் இப்படி சைலன் நம்ம தெரியற மாதிரி இல்லம்மா சாந்தமூர்த்தி நெக்ஸ்ட் முகமது அன்புகுமார் சிதிக் பார்த்து ரத்னகுமார் ரத்ன சபாபதி ரத்ன சபாபதியா சார் இதை புரியுமா நெக்ஸ்ட் புரியுமா இது சார் ஐயப்பன் யூனிகா
காளிமுத்து, மூத்த அக்கா காளிமுத்து இருமா, அதை வாங்கிக்கோமா. பன்னீர்செல்வம் பிளம்பர், காளிமுத்து கொடுமா, வா குயிக். பிளம்பர் பன்னீர்செல்வம். உமாபதி ஈனிகா, பன்னீர்செல்வம் காளிமுத்து. பேர் என்னப்பா? உமாபதி. சார் உமாபதி. கிருஷ்ணமூர்த்தி ஆண் செவிலியர், அது குமார் காவல் உதவி ஆய்வாளர். புரியுமா? இது புரியுங்க, லெப்ட்ல புரியுங்க. நெக்ஸ்ட் அம்மா படிக்குமா நீங்க கீழே. ராஜு ஈனிகா, ராஜ் வர. ஜெனீஷன், ஜெனீஷ்கான், தமிழ்வேந்தன். நெக்ஸ்ட் தமிழ்வேந்தனா? தமிழ்வேந்தன் இரண்டாம் நாள் காவலர். தமிழ்வேந்தன் ஈனிகா, ஈனிகா தமிழ்வேந்தன். ரெண்டு பேர். பிரதீப் குமார் ஈனிகா, யுவராஜ் ஈனிகா, அடுத்ததாக சுந்தர் ஈனிகா. தயார் நிலையில் இருக்க சுந்தரம், ரமேஷ், தாமரை கண்ணன், பிரசாந்த், மலைக்கண்ணு, சுந்தரம் ஆசிரியர் உதவியாளர் வந்தாச்சா? புரியுமா? நூருல் அமீன், பிரசாந்த் தூய்மை பணியாளர், ராஜீவ் காந்தி. தாமரை கண்ணன் மோனிகா, ரமேஷ் முனிகா, நூருஸ் அமீன் சார், நூருல் அமீன் இசை பயிற்றுனர். மலைக்கண்ணு மணிகண்டன் தூய்மை பணியாளர் அவைலபிளா? ராஜீவ் காந்தி தட்டேச்சர் வரலம்மா, அவர் இருக்காரா? சரி. யார் யாரு பேர் சொல்லுங்க, பேரு யாரு? யுவராஜ் எங்க இருக்கா? யுவராஜ் அவைலபிள் இருக்கா? யுவராஜ் சார் கொஞ்சம் நேம் மட்டும் நான் ஊட்டிடுறேன். தமிழ்ச்செல்வன் வரிசையா வாங்க, மிஸ் ஆனவங்க வா, குயிக்கா வாங்க, வா மேல வாங்க. பேர் என்ன? நிஜந்தன். நெக்ஸ்ட் ஜெயசீலன். குயிக் எழுதணும் சார். தேங்க்யூ சார். தங்களின் பொற்கரங்களினால் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய காவல் இயக்குனர் ஐயா அவர்களை மனமார்ந்து நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். Go!
அங்கே ஒன்றும் இல்லைப்பா.